கோகனட் வச்சு ரெண்டு விதமான லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சக்கரை வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம், வெல்லம் வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். சக்கரை வச்சு பண்ணக்கூடிய லட்டுக்கு பால் வேணும், வெல்லம் வச்சு பண்ணக்கூடிய லட்டுக்கு பால் தேவையில்லை. ரெண்டு லட்டுக்குமே நெய் தேவைப்படும். அப்புறம் ஒவ்வொரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை உருக்கிடலாம். நம்ம அதுக்கு ஒரு பேனில் வெல்லம் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா உருகுனாலே போதும். இன்னும் கொஞ்சம் வெல்லம் உருகணும். வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தேங்காவை வறுத்தரலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த நெய்யோட ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த லட்டு பண்ணுறதுக்கு 2 நிமிஷம்தான் ஆகும். இப்போது வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போது அடுத்த லட்டுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காவை வறுத்துக்கலாம் நெய்யில். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாலெல்லாம் சுண்டி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது 2 விதமான கோகனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டு விதமான கோகனட் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.